ஓ மாடியாக இருந்துச்சு. இங்கே கொண்டுக்கிட்டேன், இங்கே வெட்டிட்டேன். Let this guy eat some food. நீங்கள் தான் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் அம்மா இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் அம்மா, பிக் மதர். மற்றவங்களாம் வளர்ந்து வரும்போது நீ பார்த்து சொல்லணும், வாங்க நானே வந்துட்டு நீங்கள் வர முடியாது கொடு. நான்லாம் இல்லாத காலம், ஒன்றும் இல்லாத காலத்துலேயே நானே வந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் உரம், ஸ்பெஷல் மண் இதெல்லாம் நான் கொடுக்குறேங்க. அப்படி இருந்தால் உங்களால் வர முடியலன்னா நீங்களாம் என்ன பொறுப்பு, என்ன இதில் இருக்கீங்க? முயற்சிகள் இல்லை உங்களுக்கு. நானே இந்த இடத்துல காட்டில் ஒன்றும் இல்லாத மரத்துலேருந்து வந்து இங்கே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் நல்லா சொகுசாக வாழ்ந்தீங்க. ஒன்றும் இல்லாத இடத்துல வந்து நானே ஏற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்று 2-3 தடவை பண்ணி குத்தி தெளிச்சு. ஆமாம், அதையும் மீறி நான் வந்திருக்கேன். அதையும் மீறி உங்களுக்கு பெரிய சாதனை. பின்னால் அவ்வளோ மரத்தில் ஒரு 3 தடவை பண்ணி நோண்டி எடுத்து போட்டுச்சு. மறுபடியும் அதே தென்னங்கன்று தான் நட்டோம் நாங்கள். ஆனால் நல்லா வந்துட்டாங்க. இப்போ இன்னும் இல்லை. நம்ம செடி ஒன்று இருக்கு. நல்லா வந்திருக்காங்க போல. இப்போ நல்லா வந்து இலைலாம் நல்லா டார்க்காக வந்திருக்கு. ஆமாவா, மழையாக இருக்குல்ல. ஆனால் அந்த பக்கத்து உள்ள அழுவில் தண்ணி இல்லாமல் தான் இருந்துச்சு. பார்த்து முள்ளு. எனக்கு இன்னும் பேர் வைக்கல. உங்களுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? எல்லாம் பேர் வச்சுட்டாங்க. பிறந்த தேதி வேற தெரியல. செம்மணி மரம்னு எத்தனையோ வருஷத்துக்கு உனக்கே பேர் வச்சாச்சு. நீங்கள் என்ன புதுசாக பேர் வச்சுக்கோங்க? ஜோஜோ பேரை ஜோஜோ. மரத்து கூட பேசினா தான் மரம் வந்து நம்மளுக்கு வந்து போன வாரம் ஒன்று கவனிக்கல, நான் ஒன்று கவனிக்கிறேன். வந்திருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துல காய். அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு காய் கொடுத்துருவாங்களா? ஒரு வருஷத்துக்குலாம் மரம் மாறிடும். ஓ எறும்பு நிறையா இருக்கு. சங்கடி ஓ பிரிங் ஓ யோஸ் ரெக்கார்டிங். என்ன எடுக்கணும்? இல்லை அந்த மருந்து அடிக்கிறது இருக்க எறும்பு நிறையா கிடக்குல. என்ன மருந்து? இதுவா? தோம்பு. தோம்பு வைக்கால இல்லை கோசம். என்ன பண்ணுறீங்க? மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்க போகிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே நல்லா மழை தூர்ற டைமில் நீங்கள் தான். அப்போ தான் இன்னும் ஈஸியாக ஊறுவோம். வெயிட். ஆனால் உங்களோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குது. எங்கே போகிறீங்க? செடிக்கு மருந்து அடிக்க போகிறீங்களா? சரி போயிட்டு வாங்க. ஓகே.